ஹலோ ஆல், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் போயமில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூ யூ நோ பார்க்கலாம் வாங்க. ஃபயர் ஒர்க் நைட் அப்படிங்கிற இருக்கிற போயமில் டாக் விசில் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக் விசிலை வந்து சைலண்ட் விசில்னு சொல்லலாம், இல்லாட்டி கேலண்ட் விசில் கால்டன் விசில் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இது வந்து இந்த விசில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக் விசில் அப்படின்னா இது வந்து ஒரு சவுண்டை, அதாவது விசில்னாலே சவுண்டு, ஓகேங்களா, அதை வந்து ரெஃபர் பண்ணுறது தான், ஓகேங்களா. இது வந்து ஒரு அல்ட்ராசானிக் ரேஞ்சில் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்குற சவுண்டு தான் வந்து டாக் விசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ட்ராசானிக் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் அந்த சவுண்டு, ஓகேங்களா. நம்மலாம் விசில் பண்ணோன்னா ரொம்பவே சவுண்டாக பண்ணுவோம்ல, பட் ஆனால் அதோட அனிமல்ஸ்க்கு பண்ணுற சவுண்டெல்லாம் வந்து ரொம்பவே மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன அனிமல்ஸ்க்கு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டாகு, டொமஸ்டிக் கேட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த விசில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசில் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1876 பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரோட புக்லேயும் வந்து இந்த விசில் பற்றி அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கொயரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற புக்கில் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்ன சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது அனிமல்ஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணும், இன்க்ளூடிங் ஹவுஸ் கேட்டுக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற பூனைக்கு முதக்காரையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.